ஹாய் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வத்தாளக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரீஸ் அது செய்ய போகிறேன். இது வந்து நல்ல சுவையாக இருக்கும். நான் இப்போ ஒரு மாதத்துக்கு முதல் சீனா கடைக்கு போயிருந்தேன், சாப்பாட்டு கடைக்கு. அங்கே அந்த எல்லா விதமான சாப்பாடுகளும் இருக்கும். அது விரும்பின சாப்பாடை நாங்கள் எடுத்து சாப்பிடலாம், குறிப்பிட்ட காசு கட்டி. அந்த ஒரு கடைக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து இது போச்சு வச்சுருந்தவங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ உடனே நினச்சிட்டு நான் இதே மாதிரி வீட்டில் செய்து சாப்பிடணுமெண்டு அவ்வளோ சுவையாக இருந்துச்சு அது. அப்போ இன்றைக்கு கடைக்கு போன பொழுது இதை கண்டுட்டு வாங்கின்னு வந்துட்டேன். இது வந்து நாங்கள் ஊரில் வத்தாளக்கிழங்குன்னு சொல்லுவோம். அங்கே வந்து வெள்ளை கலராக இருக்குது. பெரிய விரல் பெரிய விரலோட கொஞ்சம் மொத்த கிழங்கா சின்ன கிழங்கா தான் இருக்கும் அங்கே. இங்கே வெளிநாடுகளில் இது வந்து ஆரஞ்சு கலர் அப்படி பெரிய கிழங்காக இருக்குது. இதுதான் நாங்கள் சின்ன கடையில் நான் சாப்பிட்டேன். நான் மிக நல்லா இருந்தது. எப்படி செய்யணும்னு பார்ப்போம், பாருங்க நீங்களும். முதல்ல இதை நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பெருசாக எதுவுமே தேவையில்லை. இதுக்கு வந்து உப்பு, கொஞ்சம் தூள், அவ்வளோந்தான். மற்றது கொஞ்சம் சோளமாக இருந்தால் மேலே கொஞ்சம் தூவிட்டு அதை பிரட்டிட்டு அதை பொரிக்கிறது. அப்போ அங்கே எப்படி செய்யணும் அப்போ முதல்ல இதை நாங்கள் இதை க்ளீன் பண்ணுவோம். தூளை நீக்கிட்டு எப்படி செய்கிறான்னு பாருங்கோ. சின்ன வீடியோ தான், முழுமையாக பாருங்கோ. பாருங்க எப்படி தோலெல்லாம் சீவிட்டேனுண்டு. இந்த மாதிரி சீவிட்டு இப்போ நான் முழுசாக கழுவிட்டு வெட்டணும். இப்படி ஆரஞ்சு கலர்லாம் இப்படி வெளிநாடுகளில் விற்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் அப்படி இல்லை. இதை நாங்கள் இப்போ கழுவிட்டு வெட்டணும். இதை வந்து நாங்கள் ஒரு மூன்று துண்டுகளாக வெட்டுவோம். இந்த மாதிரி நல்ல வைரமாக இருக்குது. இந்த மாதிரி வெட்டிட்டு இப்படி வெட்டிட்டு அப்புறம் துண்டுகள் போடலாம். அல்லாட்டி இப்படி வட்டமாக வெட்டிட்டு கூட நாங்கள் இப்படி செய்யலாம். இந்த மாதிரி வட்டமாக இதே மாதிரி இப்படி வட்டமாக வெட்டிட்டு இந்த மாதிரி வெட்டலாம். பாருங்கோ, இந்த மாதிரி சைஸில் நாங்கள் வெட்டலாம். இந்த மாதிரியும் வெட்டலாம். ரெண்டு விதமாக நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். இந்த மாதிரி நீட்டாக வெட்டிட்டு இந்த மாதிரி குறுக்க வெட்டிட்டு திருப்பி இதை அப்படி வெட்டிட்டு இப்படி இந்த மாதிரி துண்டுகள் போடலாம். எல்லாத்தையும் வெட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி சைஸில் வெட்டி எடுத்தாச்சு. பாருங்க, இதை வந்து நாங்கள் குளிர்ந்த தண்ணியில் ஒருக்கா கழுவணும். கழுவி எடுப்போம். குளிர்ந்த தண்ணியில் இதை நாங்கள் வடிவாக கழுவுவோம். இப்போ நான் வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகணும். நாங்கள் ஒரு கிச்சன் பேப்பரால் அந்த ஈரத்தை ஊற்றி எடுக்கலாம். இப்படி இல்லாட்டி ஒரு துணிக்கு மேலே போட்டால் அந்த ஈரமெல்லாம் போயிடும்.
ஓரளவு ஒத்தி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலேயும் போடக்க இல்லை ஈரப்பதமே அந்த ஈரமெல்லாம் இந்த பேப்பர் உறிஞ்சிடும். இந்த பரவி நாங்கள் போடுவோம். இல்லாட்டி துணி இருந்தால் துணிக்கு மேலே கூட நீங்கள் போடலாம். பாருங்கோ இப்படி பரவி விட்டுட்டோம்டா அதில் இருக்கிற ஈரத்தை இந்த பேப்பர் உறிஞ்சிடும். கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுவோம். பாருங்கோ இதில் இருக்கிற ஈரமெல்லாம் போயிட்டுது. இப்போ இதில் ஈரம் எதுவும் இல்லை, இந்த தண்ணி ஒன்றும் இல்லை. இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு போடுவேன். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவேன். தேவையான அளவு உப்பு, அதோட கொஞ்சம் சோள மாவு, அதோட கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் எல்லாம் போட்டுட்டு சோள மாவு உப்பு எல்லாம் போட்டுட்டேன். உள்ளுக்குள்ளே சொப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக இந்த சோள மாவு போடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் இப்படி கொடுக்கலாம். இப்போ எண்ணெயை விட்டு பொரிப்பேன். எண்ணெய் சூடாகட்டும். ஒரு சிறிய துண்டு போட்டு பார்த்தோன்னா சூடு ஏறிட்டுது. அப்போ நாங்கள் இதை போடுவோம். பொரிஞ்சிட்டதை நான் இப்போ அள்ளுறேன். பாருங்க எப்படி வந்திருக்கண்டு. இந்த மாதிரி பொரித்து சாப்பிட நல்லா இருக்கும். இது நான் முதல் உப்பும் தூள் எல்லாம் முதலே போட்டேன்னா, நீங்கள் முதல் போடாமல் பிறகு கடைசியாக பொரிச்சிட்டு கூட உப்புத்தூள் சூட்டோடு தூவி போட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்கும் சோஸோடு சாப்பிட. இந்த மாதிரி சோஸும் விட்டுட்டு உங்களுக்கு விரும்பின சோஸ் விட்டுட்டு நான் டொமாட்டோ கெச்சப் தக்காளி சோஸான் விட்டுருக்குறேன். இதோட தொட்டு சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ. விதமாக செய்து சாப்பிட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்குலாம் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க. இதில் சாப்பிடாதவர்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக யாராவது வந்தால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற கருத்துக்களையும் எழுதுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இத்துடன் முடித்துக்கொள்கிறேன்.